Welcome to NMAT Civil Muthukani. In the video, we will see question number 7. Fill in the blanks to make each of the following a true statement. கீழ இருக்கதெல்லாம் true statement மாத்துறதுக்கு இங்க இருக்கிற dash fill பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ ஏங்கிறது நமக்கு ஒரு செட் அதுக்குள்ள வேல்யூஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. A காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்கும்? இது இல்லாம யூனிவர்சல்ல இருக்கிற மீதி செட்ஸ் இத ரிமூவ் பண்ணிருப்போம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம யுனைட் பண்ண சொல்றாங்க அப்படினா என்ன ஆகும் அப்படினா யூனிவர்சல் செட் என்ன இருந்துச்சோ அதுதான் வரும். இது இல்லாமல் அது இருந்துச்சு அப்போ அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் யூனிவர்சலில் என்ன இருந்துச்சோ அது மொத்தமாக வந்துட்டு போகுது. எம்டி செட்னாலே அங்கே எதுவும் இல்லை. அப்போ எம்டி செட்டோட காம்ப்ளிமெண்ட் எது கூட கம்பேர் பண்ணுறீங்களோ அங்கே இருக்கிற எலமெண்ட்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ ஏ கூட யுனைட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எம்டி செட்டோட கம்பைன் ஆகி ஏங்கிற செட்டே தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். இப்போ ஏங்கிறது ஒரு எலமெண்ட் செட்டுனா ஏ காம்ப்ளிமெண்ட் இது இல்லாமல் யூனிவர்சலில் என்ன இருந்துச்சுன்னு தான் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்செக்ட் பண்ணுறோம் இல்லை காமன் எடுக்கிறோம் அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஸோ எம்டி செட்டு தான் கிடைக்கும். சரி, யூனிவர்சல் செட்டு நமக்கு எதோட கம்பேர் பண்ண போகிறோமோ எல்லாமே இருக்க போகுது. யூனிவர்சல் செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் அது நீங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அது கூட ஏவை இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒன்றும் இல்லை, ஏ கூட இருந்து உங்களுக்கு என்ன காமனாக கிடச்சிட போகுது, அதுவும் ஒரு எம்டி செட்டாக தான் இருக்கும்.